வாழ்வில் வார்த்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைக்கான இறை வார்த்தை. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சங்கீத புத்தகங்கள் எப்போதுமே பல ஆவிக்குரிய உண்மைகளை நமக்கு வெளிப்படுத்துகின்றன. இன்றைக்கு 139ஆம் சங்கீதத்தை தியானிக்கலாம். நாம் யாரை அதிகமாக புரிந்து வைத்திருக்கிறோமோ அவரை நம்புவோம். அவரின் ஆலோசனைகளை கேட்க விரும்புவோம். இப்படிப்பட்டவர் நம்மை வழிநடத்தட்டும் என விரும்புவோம். இந்த சங்கீதத்தில் 3 காரியங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த சங்கீதத்தின் முதல் 16 வசனங்களில் நம் தேவனை தாவீது எந்த அளவிற்கு நெருக்கமாக அறிந்து வைத்திருக்கிறார் பாருங்கள். நான் எங்கே இருந்தாலும் நீர் அதை அறிகிறீர். நான் எந்த இடத்திலும் மறைந்து கொள்ள முடியாது. நான் கேட்பதற்கு முன்னே என் இதயத்தின் எதிர்பார்ப்புகள் உமக்கு தெரியும். அன்பானவர்களே, முடிந்தால் முதல் 16 வசனங்களை வாசித்து பாருங்கள். முதலாவது, நாம் இந்த அளவிற்கு நம் ஆண்டவரை புரிந்து கொள்ள வேண்டும், நம்ப வேண்டும். இரண்டாவதாக 17-18 வசனங்களில் ஆண்டவரின் ஆலோசனைகளின் மேல் தாவீது எவ்வளவு நம்பிக்கையாய் இருக்கிறார் என பாருங்கள். நாம் ஆண்டவரை புரிந்து வைத்திருக்கும் அளவிற்குத்தான் அவருடைய ஆலோசனையின்படி வாழ ஆரம்பிப்போம். இப்படிப்பட்ட வல்லமையுள்ள ஞானமுள்ள நம்மை ஆழமாக அறிந்த ஆண்டவர் என் வாழ்க்கை பாதையில் எனக்கு நிச்சயம் பாதுகாப்பாய் இருப்பார் என அவருடைய வசனத்தின்படி தைரியமாக வாழ ஆரம்பிப்போம். மூன்றாவதாக கடைசி 2 வசனங்களில் 23-24 வசனங்களில் தாவீது மிக முக்கியமான ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். தேவனை புரிந்து கொண்டதினால், அவரது ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டதினால் தான் பரிசுத்த பாதையில் நடக்க விரும்புகிறார். தன் வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்கும் பொறுப்பையும் தன்னை நடத்துகின்ற பொறுப்பையும் ஆண்டவரிடமே கொடுக்கிறார். அன்பானவர்களே, 3 காரியங்களை இந்த சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றது. முதலாவது, நம் தேவனை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, அதன் அடிப்படையில் நம் விசுவாசம் இருக்க வேண்டும். மூன்றாவது, பரிசுத்த பாதையில் நடக்க ஆண்டவரின் பலன் நமக்கு கட்டாயம் தேவை என்ற அறிவு நமக்கு தேவை. இந்த சிந்தனையோடு இந்த நாளை ஆரம்பிப்போம். கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென்.